நடந்து முடிந்த மேற்கு வங்க மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றது. மம்தா பானர்ஜியின் தொடர்ச்சியான 15 ஆண்டுகால ஆட்சியை வீழ்த்தி மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. பாஜகவின் புதிய முதல்வராக சுவேந்து அதிகாரி தேர்வு செய்யப்பட்டார். ஒரே பெண் அமைச்சராக அக்னிமித்ரா பால் தேர்வாகியிருக்கிறார். மேற்கு வங்க அரசியலில் இன்று தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கும் அக்னிமித்ரா பாலின் அரசியல் பயணம் ஆடை வடிவமைப்பாளர் உலகிலிருந்து மக்கள் சேவை என்ற களத்திற்கு மாறிய ஒரு பயணம்தான். இந்த பயணத்தில் அவருக்கு பெரும் உந்துதலாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆவார். அக்னிமித்ரா பால் மேற்கு வங்க மாநில மகளிரணி தலைவராக பொறுப்பேற்ற போது வானதி சீனிவாசன் நேரடி தலைமையின் கீழ்தான் அக்னிமித்ரா பால் அரசியல் களத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். குறிப்பாக மேற்கு வங்கத்தில் நிலவிய சவாலான அரசியல் சூழலில் பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக பல போராட்டங்களை வானதி சீனிவாசனின் ஆலோசனையின் பேரில் அக்னிமித்ரா பால் முன்னெடுத்தார். வானதி சீனிவாசனின் அரசியல் அனுபவமும் வழிகாட்டுதலும் அக்னிமித்ரா பாலை மாநில அளவில் ஒரு வலுவான தலைவராக மாற்றியது. அவரது போராட்ட குணத்தையும் நிர்வாக திறனையும் அங்கீகரிக்கும் வகையில் அவர் மாநில மகளிரணி தலைவர் பதவியிலிருந்து மாநில துணைத் தலைவர் என்ற உயர் பதவிக்கு உயர்த்தப்பட்டார். இந்த வளர்ச்சிக்கு வானதி சீனிவாசன் வழங்கிய தொடர்ச்சியான ஆதரவும் ஊக்கமுமே முக்கிய காரணமாக அமைந்தது. அண்மையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அசன்சோல் தெற்கு தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்ற அக்னிமித்ரா பால் தற்போது மேற்கு வங்க அமைச்சரவையில் ஒரே பெண் அமைச்சராக பொறுப்பேற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். தன்னுடைய இந்த உயரிய நிலைக்கு காரணமான தனது அரசியல் குரு வானதி சீனிவாசனுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்திருக்கிறார் அக்னிமித்ரா பால். தான் மகளிரணி தலைவராக இருந்த காலம் முதல் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றது வரை வானதி சீனிவாசனுடன் இணைந்து பணியாற்றிய தருணங்கள், போராட்ட களங்கள் மற்றும் ஆலோசனை கூட்டங்களின் காட்சிகளை ஒரு அழகான வீடியோ தொகுப்பாக அவர் உருவாக்கி வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வானதி சீனிவாசனின் வழிகாட்டுதலுக்கு தனது நன்றிகளை உரித்தாக்கியிருக்கிறார். ஒரு தேர்ந்த ஆடை வடிவமைப்பாளராக திரையுலக நட்சத்திரங்களுக்கு பணியாற்றிய அக்னிமித்ரா இன்று வானதி சீனிவாசன் அவர்களின் வழிகாட்டுதலில் பயின்று ஒரு மாநிலத்தின் அமைச்சராக உயர்ந்துள்ளது பெண் தலைமைத்துவத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது.